வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட ஆயிலே சேர்க்காம ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பூண்டு பல், சின்ன துண்டு இஞ்சி, நெல்லிக்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. நெல்லிக்காய் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயம், கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கைப்பிடி அளவு புதினா, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலைங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப சின்னதாக புளி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நெல்லிக்காய் வேறு சேர்த்துருக்கோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்குங்க. நல்ல ரா ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி அரைச்சா அது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். டெஃபினட்டாக சொல்கிறேங்க, இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.